நடிகை திரிஷா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி உள்ளிட்ட மொழிகளில் நடித்துள்ள திரைப்படங்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் நடிகை திரிஷா நடித்துள்ள திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது என உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஜோடி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை திரிஷா இந்த படத்தில் நடிகை சிம்ரனுக்கு தோழியாக நடித்தார். மௌனம் பேசியது என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானார். மனசெல்லாம் தமிழ் திரைப்படம், சாமி தமிழ் திரைப்படம், லேசா லேசா தமிழ் திரைப்படம், அலை தமிழ் திரைப்படம், எனக்கு 20 உனக்கு 18 தமிழ் திரைப்படம், நீ மனசு நாக்கு தெலுசு தெலுங்கு திரைப்படம், வருஷம் தெலுங்கு திரைப்படம், கில்லி தமிழ் திரைப்படம், ஆயுத எழுத்து தமிழ் திரைப்படம், திருப்பாச்சி தமிழ் திரைப்படம், நுவோஸ்தான நீதே நேனோ டண்டனா தெலுங்கு திரைப்படம். நடிகர் அஜித்குமாருடன் திரிஷா நடித்துள்ள முதல் திரைப்படம் ஜி. அத்தாடு தெலுங்கு திரைப்படம், அல்லரி புல்லோடு தெலுங்கு திரைப்படம், ஆறு தமிழ் திரைப்படம், ஆதி தமிழ் திரைப்படம், பௌர்ணமி தெலுங்கு திரைப்படம், பங்காரம் தெலுங்கு திரைப்படம், உனக்கும் எனக்கும் தமிழ் திரைப்படம், ஸ்டாலின் தெலுங்கு திரைப்படம், சைனிகுடு தெலுங்கு திரைப்படம், ஆடவாரி மாட்டலுக்கு அர்த்தாலே வேடுலே தெலுங்கு திரைப்படம், கிரீடம் தமிழ் திரைப்படம், கிருஷ்ணா தெலுங்கு திரைப்படம், பீமா தமிழ் திரைப்படம், வெள்ளித்திரை தமிழ் திரைப்படம், குருவி தமிழ் திரைப்படம், புச்சிக்காடு தெலுங்கு திரைப்படம், அபியும் நானும் தமிழ் திரைப்படம், கிங் தெலுங்கு திரைப்படம், சர்வம் தமிழ் திரைப்படம், சங்கம் தெலுங்கு திரைப்படம், நமோ வெங்கடேசா தெலுங்கு திரைப்படம், விண்ணை தாண்டி வருவாயா தமிழ் திரைப்படம், ஏமாயா சேசவே தெலுங்கு திரைப்படம், கட்டாமித்தா இந்தி திரைப்படம், மன்மதன் அம்பு தமிழ் திரைப்படம், டீன்மார் தெலுங்கு திரைப்படம், மங்காத்தா தமிழ் திரைப்படம், பாடிகார்டு தெலுங்கு திரைப்படம், தம்மு தெலுங்கு திரைப்படம், சமர் தமிழ் திரைப்படம், என்றென்றும் புன்னகை தமிழ் திரைப்படம், பவர் கன்னட திரைப்படம், என்னை அறிந்தால் தமிழ் திரைப்படம், லயன் தெலுங்கு திரைப்படம், சகலகல வல்லவன் தமிழ் திரைப்படம், தூங்காவனம் தமிழ் திரைப்படம், சீகதி ராஜ்யம் தெலுங்கு திரைப்படம், பூலோகம் தமிழ் திரைப்படம், அரண்மனை 2 தமிழ் திரைப்படம், நாயகி தெலுங்கு திரைப்படம், நாயகி தமிழ் திரைப்படம், கொடி தமிழ் திரைப்படம், ஹேஜூட் மலையாள திரைப்படம், மோகினி தமிழ் திரைப்படம், 96 தமிழ் திரைப்படம், பேட்ட தமிழ் திரைப்படம், பரமபதம் விளையாட்டு தமிழ் திரைப்படம். இது நேரடியாக OTTயில் ரிலீஸ் ஆனது. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 தமிழ் திரைப்படம், ராங்கி தமிழ் திரைப்படம், பொன்னியின் செல்வன் பார்ட் 2 தமிழ் திரைப்படம், தி ரோட் தமிழ் திரைப்படம், லியோ தமிழ் திரைப்படம், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தமிழ் திரைப்படம், ஐடென்டிட்டி மலையாள திரைப்படம், விடாமுயற்சி தமிழ் திரைப்படம், குட் பேட் அக்லி தமிழ் திரைப்படம், தக் லைஃப் தமிழ் திரைப்படம், கருப்பு தமிழ் திரைப்படம், விஸ்வபம்ரா திரிஷா நடிப்பில் வெளியாக இருக்கும் தெலுங்கு திரைப்படம், ராம் திரிஷா நடிப்பில் வெளியாக இருக்கும் மலையாள திரைப்படம்.